நீங்கள் இதுவரைக்கும் துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல இருந்திருக்கீங்களா? இல்லை அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்பயாச்சும் கடந்து போயிருப்பீங்க இல்லையா? அப்படி போகும்போது நீங்கள் எப்படி போயிருந்திருப்பீங்க? மூக்கை மூடிட்டு அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதை அவசர அவசரமாக கடந்து போயிருப்பீங்க. ஆனால் இதுவே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துலையே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அந்த பிளேஸ் ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? முடியாதுல்ல. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு. ஹாங்காங்லேருந்து லண்டன் நோக்கி ஒரு ஃப்ளைட்டு போயிருக்கு. அந்த ஃப்ளைட்டில் 60 வயசு பாட்டி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இந்த ஃப்ளைட்டு போக ஆரம்பித்த முதலாவது மணித்தியாலத்துக்கு அப்புறமாவே அந்த பாட்டி அந்த ஃப்ளைட்லேயே இறந்துடுறாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்? அந்த ஃப்ளைட்டோட பைலட் இருக்கார் இல்லையா, பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு பேசி உடனே ஃப்ளைட்டை தரையிறக்குவார் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிருப்போம். ஆனால் சர்வதேச விமான முறைப்படி பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை மருத்துவ அவசர நிலையாக கருதப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயணத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ளைட்டை எங்கேயுமே லேண்ட் பண்ணாமல் லண்டனை நோக்கி செலுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க யோசிக்கிறாங்க, இந்த இறந்த பாட்டியோடைய உடல் இருக்கு இல்லையா, அதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஃப்ளைட்டில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, கெலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ அங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டியினுடைய உடலை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனவங்க ஒரு பெட்ஷீட்டால் அந்த பாட்டியினுடைய உடலை போத்திட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெலை அப்படின்ற இடத்தோட தரைப்பகுதி சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியினுடைய உடல் இருக்கு இல்லையா, அது ஒரு கட்டத்தில் அழுகி துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குதான். இந்த துர்நாற்றம் ஃப்ளைட் பூராமே பரவுது. ஸோ இதுக்கப்புறமா அந்த பயணிகள் அந்த துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் மூக்க மூட ஆரம்பிக்கிறாங்க, முகம் சுளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் பஸ்ஸில் போயிருந்தால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்ணாடியை ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அவங்க போனது ஃப்ளைட்டு, அவங்களுக்கு விண்டோவோ ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த பயணம் முடிகிற வரைக்கும் இவங்க அந்த துர்நாற்றத்தை விரும்பியோ விரும்பாமலோ சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகினதுக்கு அப்புறம் சரி அந்த பயணிகள் வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. லேண்ட் ஆன அந்த ஃப்ளைட்டை 45 நிமிஷம் பயணிகளை உள்ளே உட்கார வச்சுட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணைகளுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளைட்டில் இருந்த 331 பயணிகளையும் வெளியில் அனுப்புகிறாங்க. என்னதான் இந்த ஏர்வைஸ் சர்வதேச விமான விதிமுறைகளை பின்பற்றினாலும் உணவு தயார் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இந்த சடலத்தை வைத்ததாக இருக்கட்டும், மற்ற பயணிகளுக்கு அசௌகரியமாக செயற்பட்டதாக இருக்கட்டும், இதனால் சமூக வலைத்தளத்தில் இந்த ஏர்வைஸை பற்றி நிறைய கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் திஷியாரனுடன். நன்றி, வணக்கம்.